யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வருவீராக. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்று இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். இந்த மாத வாக்குத்தத்தத்தை பேச நினைச்ச இடையில பிரசங்கியார்கள் வந்ததுனால பேச முடியல. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசே கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அற்புதமான வாக்குத்தத்தம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை விட ஒரு பெரிய காரியம் வேற ஒன்றுமே கிடையாது. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் கூட இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் இருக்கணும். அவர் இருந்தா எல்லாம் நடக்கும். அவர் இருந்தா ஊழியமா, அவர் இருந்தா குடும்பமா, அவர் இருந்தா படிப்பா, அவர் இருந்தா வாழ்க்கையா, எதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது நான் எதை பற்றி அஞ்ச தேவையில்லை, கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, திகைக்க தேவையில்லை. அவர் இல்லைனாதான் நான் யோசித்து, நான் கலங்கி, நான் வேதனைப்பட்டு, நான் கண்ணீர் வடிக்கணும். அவர் என் கூட இருக்கணும். எதுவானாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு சொல்லுகிற அவரை தக்க வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்னை விட்டு போக கூடாது. ஆண்டவர் போயிட்டு வர போவாரு, ஆண்டவர் விட்டு விலகு வர விலகுவாரு. வேதத்தில் அப்படி விலகினார். நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றவர்கள் ஆண்டவருக்கு துரோகம் செய்யும் பொழுது, ஆண்டவரை வேதனைப்படுத்தும் பொழுது அவர்களை விட்டு ஆண்டவர் விலகி போனார் என்று வேத ஆதாரம் நமக்கு இருக்கிறது. ஆகவே சொல்லுகிறேன், சில நேரம் ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி போவதற்கு காரணம் நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறீர்கள். ஆண்டவரை சில நேரம் நீங்கள் மகிமைப்படுத்துவதை விட்டு விட்டு ஸ்தோத்திரம் உலகத்துக்கு இடம் கொடுக்கிறீர்கள். ஆண்டவரை மறந்து விட்டு, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து விட்டு நீங்கள் இஷ்டம் போல வாழ்கிறீர்கள். அப்பொழுது ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதனாலதான் வேதத்தில் 2 பேர் இப்படி சொல்லுவான், ஆண்டவரை என்னை விட்டு போகாதீங்க, ஆண்டவரை என்னை விட்டு போகாதீங்க, என் கூடவே இருங்க ஆண்டவரை. தாவீது சொல்லுவார், பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதிரும். என் கூட இருந்த ஆவியானவர், என் கூட இருக்கிற தெய்வம் என்னை விட்டு போய்விடக் கூடாது. இன்றைக்கு சொல்லுகிற தப்பு செய்யும்போது கர்த்தர் கூட இருப்பார் நினைக்காதீங்க. தவறு செய்யும்போது துணை வருவார் நினைக்காதீங்க. பாவம் செய்யும்போது கூடவே இருப்பார்லாம் நினைக்காதீங்க. எப்பெல்லாம் ஆண்டவரை துயரப்படுத்துறியோ, எப்பெல்லாம் துக்கப்படுத்துகிற தெய்வம் உனக்கு துணை நிற்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பாஸ்டர் நான் சொல்லலாம், நீ என்ன பாவம் செஞ்சாலும் உன்னை மன்னிச்சிருவாரு கர்த்தர். நீ என்ன தப்பு செஞ்சாலும் உன் கூடவே இருப்பார் கர்த்தர். அது பொய்யான ஒரு உபதேசம், ஜனங்களை மாய்மாலம் பண்ணி ஏமாற்றுகிற ஒரு உபதேசம். தவறு செய்தால் இயேசுவானவர் மன்னிக்கிறவர். அதே சமயத்தில் தொடர்ந்து அந்த பாவத்தில் நீ இருப்பாயானால், தொடர்ந்து அதே காரியத்தில் செல்லுவாயானால் உன்னை ஓரளவுக்கு விட்டு பார்த்து பிறகு இழுத்து பிடிக்கிற நேரம் வந்துடும். சிம்சோன் பாவத்தை செய்த பொழுது எப்பொழுதும் போல தன் பலசாலி என்று எழும்புகிறான், முடியல. எப்பொழுதும் தான் பலசாலி என்று எழும்ப பார்க்க முடியல. தேவ ஆவியானவரை அவனை விட்டு விலகினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, சில நேரம் ஆண்டவர் கூட இருக்கிறார், சில நேரம் நம்மளை விட்டு போகிறார். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னது போலவே யோசுவாவை கிட்ட சொல்றாரு. யோசுவா பார்த்து, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் யோசுவா, நீ பயப்படாதே. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிற போல அறியும்படிக்கு அவங்க கண்ணு முன்னாடி உன்னை நான் மேன்மைப்படுத்த போறேன். 2 ஆசீர்வாதங்க தைரியமா சொல்றேன். 1, கர்த்தர் இருந்தா நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா மேன்மை இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இருந்தா கண்டிப்பா மேன்மை இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இல்லாததான் கனவீனம், கர்த்தர் இல்லாததான் நமக்கு வேதனை, கர்த்தர் இல்லாததான் நமக்கு பிரச்சனை. பிரச்சனையா, கஷ்டமா, வேதனையா, போராட்டமா, கர்த்தர் கூட இருந்த யாரை கைவிட்டிருக்கிறார் பைபிள்ல? யார் வேதனைப்பட்டு ஆண்டவங்களை மறந்துட்டாரு? யார் கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு ஆண்டவங்களை கைவிட்டுட்டாரு, யார் கண்ணீர் வடிச்சு ஆண்டவங்க ஜபத்தை கேட்காம போயிட்டாரு, அப்படி யாரையாவது காட்ட முடியுமா? வேதத்தில் அழுத, கண்ணீர் வடிச்ச, ஜபித்த, அவருக்காய் நின்ற அத்தனை பேருக்கும் அவர் வைராக்கியம் பாராட்டி நல்ல பதில்களை கொடுத்து அவளை தைரியப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த காலவெல்ல என்னை கேட்டுக்கொண்டிருக்க சபையே, தேவ ஜனமே, என் நண்பர்களே, நீ எந்த இடத்துல எந்த தேசத்தில் இருந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தாலும் உனக்கும் தான் இந்த வேத வசனம் ஒன்று சொல்லுகிறேன். இயேசுவானவர் என் வீட்டில் இருந்தா, இயேசுவானவர் என் வாழ்க்கையில் இருந்தா, இயேசுவானவர் என் கூட இருந்தா, இந்த உலகத்தில் ஒன்று என்னை சேதப்படுத்த முடியாது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. இயேசு கூட இருக்கணும், இயேசு கூட இருக்கணும். அதை தான் யாக்கோபு சொல்லும். அதெல்லாம் வரும் பின்வரும் வாரங்களில் நேரம் கிடைக்கும் பொழுது பேசுகிறேன். யாக்கோபு சொல்லுவார், ஆண்டவரே நீர் என் கூட இருக்கணும், ஆண்டவரே நீர் என் கூட இருக்கணும். ஆண்டவர் கூட இருந்தா என்னை காப்பாற்றுவார்னு அவனுக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் அப்பா கோச்சுக்குவாரு, அம்மா கோச்சுக்குவாங்க, அத்தை கோச்சுக்குவாங்க, ஆண்டி கோச்சுக்குவாங்க, சித்தப்பா கோச்சுக்குவாரு, அங்கிள் கோச்சுக்குவாரு. அம்மா அவங்க பேச்செல்லாம் கேட்டு நீ ஆண்டரை விட்டுற கூடாது. கர்த்தரை மட்டும் மறக்காத. கர்த்தரும் கூட இருந்தாதான் உனக்கு மேன்மை, கர்த்தரும் கூட இருந்தாதான் உன் வீட்டுக்கு மேன்மை, கர்த்தரும் கூட இருந்தாதான் உன் வாழ்க்கைக்கு மேன்மை. கர்த்தர் இல்லைன்னா நீ ஆண்டுடைய மேன்மை அடைய முடியாது. உலகத்துல வேணுமா மேன்மையா இருக்கலாம், உலகத்தில் வேணா கூட உயர்ந்து இருக்கலாம். உலகத்தில் எல்லாம் எவ்வளோ பேர் உயர்ந்து இருக்கிறாங்க. இந்திய பணக்காரர் வரிசையில் இருக்கிறாங்க. உலக பணக்காரர்கள் 3வது வரிசையில் இந்தியர்கள் போய்விட்டார்கள். அந்த அளவுக்கு பணம் இருக்கிறது. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், பரிசுத்தம் பரலோகம் வரைக்கும் பாயும். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், பரிசுத்தம் பரலோகம் வரைக்கும் பாயும். இன்றைக்கு சொல்லுகிற எனக்கு அன்பான தேவ ஜனங்களை, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா நில்லுங்க, ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் எழும்புங்க. கடைசி காலம், கொடிய காலம், எங்க பாரு வேதனை, பார்க்கவே முடியல செய்தியை, கேட்கவே முடியல செய்தி. அவ்வளவு ஒரு மோசமான காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்களும் நான் எவ்வளவு பயபக்தியா இருக்கணும், எப்படி ஆண்டவரை கிடங்குறோம். ஆண்டவரை தேடுங்கன்ற, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா நில்லுங்க. என் கூட இருக்கணும் ஆண்டவரே. நீங்க அப்படிப்பட்ட சிலரை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். தேவ பிள்ளைய சொல்லுகிறேன். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். வசனம் சொல்லுது, கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவர் வர வர விருத்தி அடைந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் வர வர பெரியவனானான். ஏசாமி யாரு கூட இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உயரமே தவிர கீழே போக மாட்டோம். நீங்க எல்லாம் உங்க வாழ்க்கை தரங்களை கொஞ்சம் திரும்பி உட்கார்ந்து வீட்டில் போய் கவுண்ட் பண்ணி பாருங்க. எங்க இருந்தீங்க, இப்ப எங்க இருக்கிறீங்க, எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க. கொஞ்சம் உங்க வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் நீங்க கவனித்து பாருங்க. எவ்வளவு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார், எவ்வளவு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நான் சொல்லுகிற அருமையானவர்களே, ஆண்டவர் கூட இருக்கணும். ஆண்டவர் கூட இருந்தா நம்ம எதை பற்றி கவலைப்பட வேணாம். பரீட்சையா, வேலையா, வாழ்க்கையா, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். கர்த்தர் இருக்கிறன்ற ஒரு எண்ணத்தோடு கூட இந்த காலவெல்ல பேசுகிறேன். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட இருங்க, ஆண்டவரே என் குடும்பத்தோடு இருங்க, ஆண்டவரே என் வேலையோடு இருங்க, என் வியாபாரத்தோடு இருங்க, என் பிள்ளைகளோடு இருங்க, என் வாழ்க்கையில இருங்க, ஆண்டவரே என் சரீரத்தோடு கூட உம்முடைய ஆவியானவர் இருக்கணும் ஆண்டவர். எப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு மன்றாட்டு, அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்னவா தெரியுமா? எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு. அப்படின்னா யாரு? உன்னை வேதனைப்படுத்தினவன், உன்னை கேவலப்படுத்தினவன், உன்னை குற்றம் சொன்னவன், உன்னை கை நீட்டி குறை பேசினவன், உன்னை அவமானப்படுத்தினவன், உனக்கு குழி தோண்டவன், யாரெல்லாம் உனக்கு விரோதமா இருந்தானோ அவன் முன்னாடி இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக, சபையே தேவஜனமே உன் ஜனங்களுக்கு முன்னாடி உன் தலையை, என் தலையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எங்க அப்பா பெரியப்பா, எங்க பெரியப்பா, எங்க அப்பா உடைய அண்ணன் பெரியப்பா பெரிய பூசாரி, பெரிய பூசாரி. அவர் சொன்னாரு, அல்லேலூயா கும்பல்ல போய் சேர்ந்துட்டான்பா, இவனுக்கெல்லாம் அமெரிக்கா பணம் இப்போலாம். நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அல்லேலூயா கும்பல்ல போய் சேர்ந்துட்டான், பெரிய பணம் இவனுக்கெல்லாம் இப்போ அமெரிக்கா பணம். கேவலமா பேசினாரு. பெந்தகோசு முட்டைக்கோசுனாரு. இன்னும் என்னால் மறக்க முடியாது. அவர் என்ன கேள்வி பண்ணது, பெந்தகோஸ் சபையா முட்டைக்கோஸ் சபையானார். தாலி அர்த்த சபை அப்படின்னாரு.
அந்த சர்ச்சுக்கு போறவங்க தாலி போட மாட்டாங்க, நகை போட மாட்டாங்க, எல்லாருமே வந்து புருஷனை இழந்தவள மாதிரி இருப்பாங்கன்னு கேவலப்படுத்தினார். தேவ பிள்ளையை கவனிங்க, அவ்வளவு வேதனைப்படுது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு துடிப்பா இருக்கிற காலம், வாலிப காலம். இப்போ நல்ல ஆண்டவர் திட்ட முடியல, அவரை ரொம்ப பக்தியா ஆண்டவருக்காக நிக்கிற நேரம் வேதனைப்படுத்தி பேசினாரு. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டுறாங்க, கோயில் கதவை. சாமியாரே, பேய் ஓட்டணும், என் மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு. எங்க பெரியப்பா கதவை திறந்தார். எங்க பெரியப்பா கதவை திறந்தார். திருடர்கள் தலையை தனியா வெட்டி எடுத்துட்டாங்க. தலையை தனியா வெட்டி எடுத்து தடுக்க வந்த இன்னொரு வரையும் அதே இடத்துல வீட்டிலேயே அந்த கோயிலேயே வெட்டி எடுத்துட்டு வீட்டில் இருக்கிற அந்த சிலைங்க மேலே அத்தனை தங்க நகைகளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ல வரேன், நம்மளை பேசுறதுனால அப்படி ஆச்சுன்னா சொல்லலை. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களை கர்த்தர் காயப்படுத்தினா விடவே மாட்டாருங்க. ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. அது யாரா இருக்கட்டும், உன் சொந்தக்காரனா இருக்கட்டும், உனக்கு யாரா இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைங்க வேதனைப்பட்டு கண்ணீர் பட்டு வச்சிங்கன்னா உங்களை, அதனால தான் ஆண்டவர் இப்படி எழுதுறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுறான். அவரை தொட்டா கூட விட்டுருவாராம், அவருடைய பிள்ளைங்களை தொட்டா விட மாட்டாராம். ஊரறிஞ்ச விஷயம், பேப்பர்ல டிவியில் எல்லாத்துலேயும் பூசாரி முருகேஷ் ஜீவநெல்லியில், பெங்களூர் பட்டணத்தில் ஜீவநெல்லியில் திருடர்களால் கொலை செய்யப்பட்டார். ஆண்டவருடைய பிள்ளைங்களை வேதனைப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு கூட சொல்றேன் பாருங்க, யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினா, யாரெல்லாம் உன்னை கண்ணீர் வடைக்க வச்சா, யாரெல்லாம் உன்னை பார்த்து ஒரு மாதிரி நினைச்சானோ அவன் முன்னாடி நீ நல்லா இருப்பே தவிர நீ கீழே போக மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவங்க அத்தனை பேர் பார்க்கணும், என் பிள்ளை கர்த்தருடைய பிள்ளை, என் பிள்ளை கர்த்தருடைய ஊழியக்காரன், என் பிள்ளை கிறிஸ்தவன், என் பிள்ளை ஆண்டவருக்கு பணிவிட செய்யறான், அதனாலதான் கர்த்தர் அவன் அப்படி ஆசீர்வதித்தார் என்று. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசு சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நீ எப்பனாலும் கூப்பிடலாம், 24 hours அவரை நீ கூப்பிடலாம். அவர் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகவே ஆகாது. அவரை நீ எப்பனாலும் கூப்பிடலாம். அவருடைய கனெக்ஷன் கட் ஆகவே கட் ஆகாது. அங்க டவர் இல்லை, இன்டர்நெட் இல்லை, அந்த பிரச்சனையே கிடையாது. எப்பனாலும் ஆண்டவரை ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் என்ன சொல்றேன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, உங்களை என்னையும் பார்த்து வேதம் சொல்லுகிறது, இந்த ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுது இருக்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனையானாலும் உன்னை ஆண்டவர் ஈஸியா இதுவரைக்கும் நடத்திட்டார் இல்லையா? இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனையை தாண்டி வந்துட்டல, எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்துட்டீங்களா? ஏதாவது ஒரு கஷ்டத்தில் அப்படியே உங்களை விட்டுட்டாரா? 2024 முடிஞ்சது, 2025 வந்துடுச்சு, மார்ச் மாசம் கூட முடிய போகுது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எங்கேயாவது கர்த்தர் உங்களை விட்டுட்டாரான்னு. எங்கேயாவது என் தலை மேல வெள்ளம் புரண்டு போச்சு, இனி நான் எழும்ப முடியாம ஆயிட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? தண்ணீர்கள் நீ கடக்கும் பொழுது உன்மேல் அவைகள் புரளுவதில்லை, ஆறுகளை கடந்தால் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நான் உன் கூட இருப்பேன். பெரிய பெரிய பிரச்சனை, நமக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள், பெரிய பெரிய வேதனைகள், ஆண்டவர் சொன்ன உன்னை சேதப்படுத்தாது. அக்கினி ஜுவாலை, அக்கினியில நீ நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எவ்வளவு பெரிய நெருப்பை போல பிரச்சனைனாலும் தைரியமா நில்லுங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், இயேசு கூட இருக்கிறார். கண்டிப்பா எதுவும் நம்மை பற்றாது, எதுவும் நம்மை வேக வைக்காது, எதுவும் நம்மை புரளுவாது. அல்லேலூயா.
ஆமா, யாரெல்லாம் எதிராளி அவர்களுக்கு இது புரியும், யாரெல்லாம் சத்துரு அவளுக்கு இது புரியும், யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளை அவளுக்கெல்லாம் இது புரியும். கிறிஸ்தவர்களை ஒரு காலம் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அப்படி டிஸ்டர்ப் பண்ண அவனுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு தான் அந்த போராட்டம், அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம். நான் பயங்கரமாய் பகிரங்கமாய் இந்த இடத்துல நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டோடைய பிள்ளைகளை கிறிஸ்தவர்களை ஒருவனும் ஒரு காலம் அழிக்க நினைக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த இயேசு உயிர் தெழுந்த ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல ஒரே கல்லறை திறந்திருக்கிறது. புத்தன் பிறந்தார், காந்தி பிறந்தார், இயேசு பிறந்தார். பூமியில் எதற்காக சினிமாக்காரன் பாடுறது போல புத்தரோட காந்தியோட புத்தர் கல்லறை மூடப்பட்டிருக்கும், காந்தியின் கல்லறை மூடப்பட்டிருக்கும். இயேசப்பா கல்லறை மூடப்பட்ட கல்லறை கிடையாதுயா. இயேசுவுடைய கல்லறை இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உலகமே புனித பூமி என்று இஸ்ரேலுக்கு பெத்லகேமுக்கு போக வேண்டும் என்று ஓடுகிறார்கள். கைகளை தட்டி சொல்லுங்க, இந்த இயேசு மரித்தவர் அல்ல, இந்த இயேசு மரணத்தை ஜெயித்தவர், இந்த இயேசு சாவாமை உடையவர். உன்னை என்னை இன்றைக்கு சொல்லுகிறேன், கரம் பிடித்தவர் நடத்துவாராக. கூட இருக்கிற ஆண்டவர், கூட இருக்கிற ஆண்டவர். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க என் கூட இருக்கிற ஆண்டவர். இந்த வேதை பற்றி சொல்லுவாங்க. யோசுவாவின் புஸ்தகத்துக்கு அதே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 14ஆம். எல்லாரும் கவனிக்கணும். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் ஆமா கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. 17ஆம் வசனம், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர மட்டும் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் யோர்தான் நடுவில் தண்ணீர் இல்லாத தரையில் காலுண்டி நிற்கும் பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவீங்களா? தேவ பிள்ளைகளே, மோசேயின் காலத்தில் சமுத்திரம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது என்று யாத்திராகமத்தில் படிக்கிறோம். சமுத்திரம் மதிலாய் நின்றதான். மோசே யோர்தான் அந்த செங்கடலுக்கு நேராய் தன் கரங்களை நீட்டும் பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் கடந்து போவதற்கு அந்த தரை வெட்டாந்தரை என்று யாத்திராகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தரை வெட்டாந்தரை தரை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் காலத்தில் இந்த யோர்தானின் நதி உலர்ந்த தரையா. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நதியில இறங்கி உங்களுக்கு அனுபவம் இருக்கும், ஆற்றிலே கால் வைத்த அனுபவங்கள் இருக்கும். ஆறு எப்படி இருக்கும்? பள்ளம் ஒரு இடம், மேடு ஒரு இடம், அடுத்து கல்லுகள் இருக்கும், சில இடங்களிலே சகதிகள் காணப்படும், சில இடங்களிலே மணல் அழகாய் இருக்கும், புதைக்குலை போல இருக்கும். ஆறுகளில் இறங்கினவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆறுகள் யோர்தான் பெரிய ஆறாம். வசனம் சொல்லுகிறது, அறுப்பு காலத்தில் அவைகள் கரை புரண்டு ஓடுமா. கவனிக்கிறீங்களா? வேகமா ஓடும், இறங்கினா அடிச்சுட்டு இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு ஆறு இந்த யோர்தான் முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் புறப்பட்டு வராங்க. யோசுவா ஜனங்களை வழி நடத்துறாரு. அப்படி நடத்தும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்க? ரொம்ப முக்கியம், கவனிக்கணும். உடன்படிக்கை பெட்டியை தன் தோளின் மேலே வைத்து கொண்டு யோர்தான் மட்டும் வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அற்புதம் நடக்கணும்னா உடன்படிக்கை பெட்டி ரொம்ப அவசியம்.
அற்புதம் நடக்கணும்னா உடன்படிக்கை பெட்டி ரொம்ப அவசியம். ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியில அவருடைய வார்த்தை இருந்தது. நான் சொன்னேன் 10 கட்டளை இருந்தது, 10 கற்பனை அதற்குள்ளாக வைக்கப்பட்டிருந்தது. ஆரோனின் துளிர்த்த கோல் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையை தூக்கி கொண்டு சுமந்து வருகிற ஆசாரியர்கள் யோர்தான் இடத்துல வந்து நின்றார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தோளில அந்த ஆசாரி அந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்கள் வைத்த மாதிரியே உங்கள் காலை எடுத்து தண்ணீரில் வைக்க வேண்டும் என்று. கவனிக்கிறீங்களா? ஒண்ணு, இந்த காலை எடுத்து வைக்கணும்னா நமக்கு விசுவாசம் வேணும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஆமா, விசுவாசம் வேணும். கால் எடுத்து வைக்கணும்னா விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாம செயல்படவே முடியாது. நீங்க விசுவாசத்தோடு காலை எடுத்து வச்சு பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்யறாருன்னு அப்பதான் தெரியும். அடுத்தடுத்த வாரங்கள்ல அதை நான் சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களை இன்றைக்கு சொல்லுகிறேன். ஒன்று கர்த்தருடைய வசனம், இன்னொன்று விசுவாசம். சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒன்று கர்த்தருடைய வசனம், இன்னொன்று விசுவாசம். இது ரெண்டுல குறைவுபட்டா அற்புதம் நடக்காது. இதுதான் நமக்கு உடன்படிக்கை பெட்டி. இந்த வேத வசனம் தான் இது நமக்கு உடன்படிக்கை பெட்டி. இந்த வசனம் நம்முடைய வாயில இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வசனம் நம்முடைய நாவில் இருக்கணும். இந்த வேதத்தை படிக்கல, இந்த வேதத்தை பிடிக்கல, இந்த வேதத்தை சுமக்கல, இந்த வேதம் உனக்கு கஷ்டமா இருக்குதுன்னா உண்மையில அதை உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. பைபிளை எடுத்துட்டு வரணும். சர்ச்சுக்கு வரவங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சர்ச்சுக்கு வரீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போகல, ரிட்ரீட் போகல, பிக்னிக் போகல, ஆபீஸ் போகல. ஆபீஸ் போனா கூட ஒரு ரோப்ல ஒரு ஐடி கார்டை இங்க நீங்க தொங்க விட்டாதான் உள்ள என்ட்ரி ஆக முடியும், இல்லையா? ஃபிங்கர் வச்சாதான் இப்பெல்லாம் உள்ளவே போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். பைபிள் இல்லாம சர்ச்சுக்கு வர ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சின்ன சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாகட்டும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஒரு வேதத்தை வாங்கி கொடுங்க. இது உடன்படிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கை பெட்டி. இதை வாசிக்கிறவனோ, இதை கேட்கிறவனோ, இதை கை கொள்ளுகிறவனோ பாக்கியவான். இதை எடுத்துட்டு தோல்ல சுமந்துக்கிட்டு எல்லாரும் போறாங்க. தோல்ல சுமந்துட்டு போய் யோர்தான் மட்டும் நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு அவர் என்ன பண்ண நின்றார்கள். வசனம் 15, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகிறது. உடன்படிக்கை சுமக்கிற ஆசாரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவீங்களா? இன்னைக்கு சொல்றேங்க, விசுவாசமா கால் எடுத்து வைங்க. ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு இருக்கிறீங்களா? விசுவாசத்தை லூஸ் பண்ணிடாதீங்க. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கொஞ்சமாவது விசுவாசத்தோட நின்று அந்த காரியத்தில் இறங்கி தான் பாருங்களேன். நடக்குதா இல்லையா பாருங்க. விசுவாசத்தோடு கொஞ்சம் கால் எடுத்து வச்சு பாருங்க, நடக்குதா இல்லையா பாருங்க. அவங்கள நம்பி இவங்கள நம்பி இல்ல, கர்த்தரை நம்பி கால் எடுத்து வைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை நம்பி கால் எடுத்து வைங்க. என்ன ஆச்சாம் பாருங்க, அவர்கள் பெட்டியை சுமந்த வண்ணம் அவருடைய கால்கள், ஆசாரியரின் கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் 16 மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் குவியலாய் குவிந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓடி வருகிற தண்ணி குவியலாய் கர்த்தர் சேர்த்து நிற்க பண்ணினாராம். என் ஆண்டவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இயற்கையின் மீது அதிகாரம் படைத்த தெய்வம் அவர். நதியிலே உலாவுகிற ஆண்டவர் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜலத்தின் மேல் அசைவாடின தெய்வம் அவர். அவர் சொன்னா ஜலம் அமைதியாகும். அவர் சொன்னா ஜலம் ஓடும். அவர் சொன்னா ஜலம் மாறும். வெட்டாந்தர உருவாகும். சவலான பூமி உருவாகும். குவியலாய் நிற்கும், மதிலாய் நிற்கும். காரணம் அவர் படைத்தது.
அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு சொல்றேங்க, நம்ம பிரச்சனையை பார்த்து அவர் சொல்லுவார், என் மகனுக்கு வழிவிடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் மகளுக்கு வழிவிடு, என் மகனுக்கு முன்னாடி ஓடாத, என் மகளுக்கு முன்னாடி ஓடாத, என் ஜனங்க முன்னாடி நீ தலைவரித்து ஆடாத. அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடுமா, அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடக்கூடிய அவ்வளவு வேகமான யோர்தான் இப்ப குவியலா நிக்குது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் எப்படி ஓடிச்சா? எப்படி ஓடிச்சு? பிரிந்து ஓடிட்டு. ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் பிரிந்து ஓடுவான். சொல்லுங்க ஒரு ஆமென். ஒரு வழியாய் வருவான் எதிராளி, பிசாசு, சத்துரு. ஒரு வழியாய் வருவான், 7 வழியா ஓடுவான். இன்னைக்கு சொல்றேன், நமக்கு விரோதமா, ஏன் உனக்கு விரோதமா, உன் வீட்டுக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்புச்சு, யாரெல்லாம் எழும்பனா, யாரெல்லாம் பேசனா, அன்னைக்கு தலை குனிஞ்ச, இனி தலை குனிய கத்தரை விட மாட்டாரு. இனி சத்துரு முன்னாடி உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஜீவனுள்ள தேவன் உன்னை என்னை மரண பாதையிலிருந்து தப்புவிக்க வல்லமுடையவர். பாருங்க, யோர்தான் அடித்து இழுத்து போக வேண்டியது, ஆனால் யோர்தான் அவர்களை அடித்து இழுத்து போகல, யோர்தான் அவைகளுக்கு வழிவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. தேவரீர் உமது கோலோ உமது தடி எண்ணெய் தேற்றும். நல்லா கையை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. எல்லா சத்துருக்களும் பின்னிட்டு ஓடட்டும் இயேசு நாமத்துல, ஓடட்டும் இயேசு நாமத்துல. மந்திரம் நிக்க முடியாது பிரதர், செய்வன நிக்க முடியாது. ஓ ஸ்தோத்திர, வேதனை படுத்தாது. ராத்திரியில உடம்பு எரியுது, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அடி வயிற்றிலிருந்து 3 மணிக்கு அந்த எரிச்சல் கிளம்புது, நெஞ்சு வரைக்கும் அந்த எரிச்சல் வருது, என்னால தூங்க முடியல. உங்களுக்கு பிளைட் டிக்கெட் தரேன், வந்து ஒரே ஒரு நிமிஷம் என் தலையில கையை வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு நான் என்ன வேணுமோ செய்யறேன்னு எனக்கு சொன்னார். நான் சொல்றேன், என் ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, என் ஆண்டவர் தூரத்துக்கு தேவனாகிய கர்த்தர், அவர் தமது வார்த்தை அனுப்பி அவளை குணமாக்குவார். காரணம் அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. நீ இருக்கிற இடத்துல மகளே, நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் வழி தரப்பார். ஆமென் சொல்லுங்க. வசனம் ஓடாமல் குவியலாய் இருந்தது, பின்பு அவைகள் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். 17ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற எப்படி போனாங்களா? உலர்ந்த தரையில் காலூன்றி நிற்கும் பொழுது சகதி கூட சமமா மாறிடுமா, ஈரப்பதம் கூட வெட்டாந்தரையா மாறிடுமா. ஆண்டவர் மனசு வச்சார்னா வழி இல்லாத இடங்களில் நமக்கு வழி உண்டாக்குவா. ஆண்டவர் நினைச்சா நீ நினைச்சதை விட பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வா. நீ கொஞ்சம் தான் நினைச்சிருக்கிற, நீ கொஞ்சம் தான் கேட்டிருக்கிற. ஆண்டவர் அப்படி இல்லை, உன்னை பத்தி ஒரு பெரிய பிளானை வச்சிருக்கிறாருங்க. உங்க குடும்பத்தை பத்தி ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருப்பாரு. உனக்கே தெரியாது, உன் பிள்ளைகளை பத்தி கர்த்தர் வேற மாதிரி நினைச்சிருப்பார். அல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரில உன் பிள்ளைகளை பத்தி நீயே இவ்வளவு பிளான் பண்றனா, உனக்கு இந்த பிள்ளையை கொடுத்த கர்த்தர் அதை விட பல மடங்கு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அந்த தரையில, யோர்தான் நடுவில் தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இன்னைக்கு சொல்லுகிறங்க, சகல ஜனங்களுக்கும் ஒரு நல்ல வழியை கர்த்தர் திறப்பார். எப்ப தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி நம்ம கூட இருக்கணும், வேதவசனம் நம்ம கூட இருக்கணும். படிக்க தெரியலனாலையும் பரவாயில்ல, பைபிளை கையில் வச்சுக்க. ஒருவேளை படிக்க தெரிஞ்ச அக்காவாக இருந்தால் வாங்கி ஜிப்பு போட்டு அப்படி தூசி தட்டி எடுத்துட்டு வராத. சில வீட்டில் பைபிள் புதுசாக இருக்குது, ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ பயபக்தி, திறக்கவே மாட்டாங்க, திறக்கவே மாட்டாங்க, அழுக்காயிடும். சில வீட்டில் அப்படியே இருக்கும்,
கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு புடவை மாதிரி 25 வருஷம் அந்த பட்டு புடவை வீட்லேயே இருக்கும். அது மாதிரி சில வீட்டில் பைபிளை வீட்லேயே இருக்கும், ஒரு நாளும் திறக்க மாட்டோம், படிக்க மாட்டோம். இந்த வேதம் இல்லைன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். அருமையான தாவீது தான் இதை சொல்லுவார், வேதம் எனக்கு இராவிட்டால் என் துக்கத்தில் நான் அமிழ்ந்து போயிருப்பேன். இந்த பைபிள் இல்லைன்னா நான் செத்துட்டு இருப்பேன்டான்றாரு. இந்த வசனம் இல்லைன்னா நான் அமிழ்ந்து போயிருப்பேன். இந்த வேதம் எனக்கு இல்லாவிட்டால் வேதமே எனக்கு மன மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. இதை படிக்க முடியல, படிச்சா தூக்கம் வருது. இதை படிக்க ஆசையா இருக்கு, ஆனா படிக்க முடியல. இதை தியானிக்க தெரியல, இது மேல ஆசை இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு இந்த ஆராதனையை பார்த்துக்கிட்டு இருக்கிற, கேட்டுட்டு இருக்கிற, எனக்கு அருகில் ஆலயத்திற்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற அத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. போன வாரம் ஃபுல்லாக போன சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு போயிட்டு டெய்லி நான் பைபிள் படித்தேன் பாஸ்டர், டைமே போகிறது தெரில, 10 அதிகாரத்துக்கு மேலே படித்தேன் டெய்லி. யாருன்னா ஒருத்தர் மனசாட்சி இருந்தால் எழுதி கொள்ளுங்க. இந்த வேதத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கு பிரதர். பாஸ்டர் வார்த்தைக்கு பிசாசு பயப்பட மாட்டான், வசனத்துக்கு தான் பிசாசு பயப்படுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வார்த்தைக்கு பிசாசு பயப்பட மாட்டான். கர்த்தருடைய வசனத்தை சொல்லி பாருங்க, இந்த வசனத்துக்கு இடம் கொடுங்க. ஒரு வைராக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்க, இன்னைக்கு ஒரு பயபக்தியை வளர்த்து கொள்ளுங்க ஆண்டவருக்குள்ளாக. நீ தண்ணீர்களை கடந்தாலும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாத இருப்பாய். காரணம் கர்த்தர் கூட இருக்கிறார். சொல்லி முடிச்சிடுற. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தானியேல். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடுகோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு வேறுபட்டது. அக்னியை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையில போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையில படிங்க, அப்படியே படிங்க. ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டு இருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொன்று போட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன அந்த 3 புருஷரும் கட்டுண்டவளா எரிகிற அக்கினி சூளையில் நடுவில் விழுந்தார்கள். நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன்? ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்னு பேசிட்டு இருக்கிறேன். கவனிங்க. அப்பொழுது நேபுகாத் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமா எழுந்திருந்து தன் மந்திரிகளை நோக்கி 3 பேரையா நம்ம கட்டுண்டவளா அக்கினியில போட்டோம். ஆம் ராஜாவே, நம்ம 3 பேரை தான் நெருப்புல போட்டோம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ மட்டும் இல்ல, உன் உபத்திரவத்துல கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய அக்கினி! ஒரே ஒரு தப்பு என்ன? நீர் நிறுத்தின பொருசலையை நாங்கள் வணங்க மாட்டோம். சபையே கவனிங்க, சிலைக்கு முன்னாடி நிற்க கூடாது. இன்னைக்கு சொல்றேங்க, சிலைக்கு முன்னாடி இயேசுநாதர் கிறிஸ்தவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சிலை வழிபாடு, நான் மேரி மாதாவை தான் வணங்குகிறேன். சிலை வழிபாடு கர்த்தருக்கு அருவருப்பானது. உங்க வீடுகளிலே சிலை வழிபாட்டுக்குரிய சிலைகள் இருக்குமானால்
எடுத்து அதை போட்டு விடுங்கள். எடுக்க முடியாவிட்டால் எங்களை அழையுங்கள். சிலை வழிபாடு கர்த்தருக்கு அருவருப்பானது. நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் தேர் தூக்கி வருகிற இந்த சிலையை, இந்த மாதாவை நாங்கள் வணங்க மாட்டோம். சொல்ல முடியுமா? இப்போ ஒரு பாதிரியார் பேசிட்டு இருக்கிறார், சர்ச்சில் சொரூபம் வைக்கக்கூடாதுன்னு. அவர் சீக்கிரம் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க ஆண்டவரை விட்டுட்டு இல்லை, கல்யாணத்தில் சாங்கிய சம்பிரதாயம் இல்லையா, வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கும் பொழுது சாங்கிய சம்பிரதாயம். நான் சொல்றேங்க, நாள் பார்க்காதீங்க. அஞ்ஞானக்காரர்கள் நாட்களை பார்க்கிறார்களாம், நேரங்களை பார்க்கலாம். அவன் சொல்றான், நீ நிறுத்தின சிலையை நான் வணங்க மாட்டேன், நான் சர்வவல்லமையுள்ள தெய்வத்தை மட்டும்தான் ஆராதிப்பேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நம்ம அங்கே இருப்போம், இங்கே இருப்போம். யாரோ இந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு கேலண்டரில் எழுதின நாள்ல நம்ம பிறந்த நாள், நம்முடைய மஞ்சள் நீராட்டு, நம்முடைய திருமண நாள், நம்முடைய வீடு திறப்பு, நம்முடைய ஸ்தோத்திர வாழ்க்கையில எது நடந்தாலும் நல்ல நாள் பார்க்கிறோம், முகூர்த்தம் பார்க்கிறோம். அப்ப இந்த வேதம் எதற்கு நமக்கு? இந்த வேதம் எதற்கு நமக்கு? இந்த பைபிளை எடுக்கிறோமே, இந்த உடன்படிக்கை பற்றி சுமக்கிறோமே, நாள் பார்த்தா நம்ம பிறந்தோம், கிழமை பார்த்தா தாய் வயிற்றிலிருந்து உலகத்துக்கு வந்தோம், நல்ல நேரம் பார்த்தா பிறந்தோம் இல்லையே. ஆனா கிறிஸ்தவங்க இன்றைக்கு பாருங்க, தங்கள் இஷ்டப்படி இங்க ஒரு பொட்டு வைக்கிறீங்க. தைரியம் என்ன தைரியம் கேட்டா? ஒருவேளை ரட்சிக்கப்படாத உன் கணவர் உன்னை வைக்க சொன்னா வச்சுக்க, தப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவி இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. பக்தியற்றவளா இருக்காதீங்க. ஆண்டவருக்கு சில காரியம் அருவருப்பு, சில காரியம் கோபம் வரும். சிலர் கேட்டாங்க, பூ வைக்கலாமா பாஸ்டர்? மனமா இருக்கும். கல்யாணத்தில் கூட நாங்கள் 3 நாளைக்கு முன்னாடி இங்கே நம்ம சபையில் நடந்த கல்யாணத்தில் பூவை எடுத்து ஜோம் பண்ணி மாலையை கொடுக்கிறோம். மலர் எப்படி மனம் வீசுகிறதோ அது போல இந்த பிள்ளைகள் இணைகிறார்கள். இவருடைய வாழ்க்கை இல்லறம் மனம் வீச வேண்டும் என்று ஜபித்தோம். நல்லது. இனிப்பு கொடுக்கிறீர்கள், அந்த இனிப்பு எப்படி இனிப்பாய் சுவையாய் இருக்கிறதோ இவள் வாழ்க்கை எல்லாருக்கும் இனிப்பாய் இருக்க வேண்டும். நல்லது. சந்தனம் பூசுவது நல்லதா? அந்த அந்த 4 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 365 நாளும் பூசிக்கொள். நானும் டெய்லி பூசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இருக்கணும், ஷைனிங் ஆகணும், எல்லாருக்கும் ஆசை. மேனியை நல்லா வைத்துக் கொள்ளணும், சுருக்கம் விழக்கூடாது. வயசாகும் பொழுது சுருக்கம் விழக்கூடாது. நல்லா போட்டு என்னென்னவோ போட்டு நம்ம ஒரு ஏதோ ஒன்று பண்றோம், எல்லாம் நல்லது. கொஞ்சம் பக்தியா நில்லுங்கன்றேன். எது அருவருப்பு, எது கர்த்தருக்கு பிடிக்கல, சிலை வழிபாடு பிடிக்கல, சாங்கிய சம்பிரதாயம் பிடிக்கல, நேரங்காலம் பிடிக்கல, அஞ்ஞானக்காரன் உலகத்தான் பார்க்கறானா. நீ பார்க்கறியா? நிறைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நிறைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. சர்ச்சில் பாஸ்டர் கிட்ட தான் நாளை கேட்கணும், பாஸ்டர் கிட்ட தான் நேரத்தை கேட்கணும். யாரோ ஒருத்தர், அதுவும் விக்கிரகத்துக்கு வழிபாடு செய்கிறவர்கள், அவர்கள் எழுதி வைத்த தேதி நீ கொண்டு வந்து உன் பிள்ளைகளுக்கு வைத்து உன் வீட்டுக்கு அந்த நாளை வைத்து இல்லையா நீ கொண்டாடுவாயா? நான் கர்த்தர் அங்க இருப்பாரா? எல்லாம் கண்ணை முடிச்சு வைக்கலாம். சிங்க கேபியோ சூலை நெருப்போ, எல்லாரும் சொல்லுங்க. சிங்க கேபியோ சூலை நெருப்போ, ஓ சிங்க கேபியோ சூலை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. சிங்க கேபியோ சூலை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூலை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும்
எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே. நீங்க என் கூட இருங்கப்பா, என்னை காப்பாற்றுங்க, என் சபையை காப்பாற்றுங்க, என் சபை குடும்பங்களை காப்பாற்றுங்க, என் நண்பர்களை காப்பாற்றுங்க, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தை காப்பாற்றுங்கப்பா. வா ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, வெள்ளம் போல வரலாம், எதிரிகள் எழும்பலாம், அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார், அற்புதம் எனக்காக செய்பவர் அவரே, அவரே, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார், சிங்கக்கேபியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அடுத்த வாரம் இதே பகுதியிலிருந்து மீண்டும் தொடரலாம். கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே நான் விக்கிரகத்துக்கு முன்னாடி போகக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் நடந்த நல்ல விஷயமெல்லாம் அநேகர் என்னை கேட்டுதான் செய்திருக்கிறீர்கள். நல்லது, மகிழ்ச்சி. இனிமேல் நடக்க போகிற நல்ல காரியங்களுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி செய்யுங்க. அதுதான் உங்கள் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம். உள்ளங்காலில் வைக்கிற பொட்டா உன் குழந்தையை காப்பாற்றும். பிறந்த குழந்தைக்கு உள்ளங்காலில் ஒரு பொட்டு வச்சு திஷ்டின்னு சொல்றியே, நீ கர்த்தருடைய பிள்ளையா? உள்ளங்காலில் ஒரு பொட்டு, ஒரு மையில் உச்சந்தலையில் ஒரு மை வச்சா உன் குழந்தை காப்பாற்றப்பட்டுருமா? கடவுள் இல்லைம்மா உன் குழந்தையை காப்பாற்றுவார். கடவுள் தானே உனக்கு ஒரு குழந்தையை தந்தவர். ஒரு மையாமா உன் குழந்தையை காப்பாற்றும் இல்லையா? கொஞ்சம் மாறுங்க, பக்தியான்னு இல்லைங்க. யாரோ எழுதி வச்ச ஒரு தேதி, அந்த நல்ல நேரம் இன்னைக்கு 5:30 இந்தியாவில் நல்ல நேரம். அப்போ அமெரிக்காவில் ராத்திரிமா, அவனுக்கு என்ன கெட்ட நேரமா? யோசித்து பாருங்க. இந்தியாவில் இருக்கிறவனுக்கு இன்னைக்கு காலையில் 5:30 நல்ல நேரம்னா, அமெரிக்காவில் அப்படியே 11 மணி நேரம் வித்தியாசமாக இருக்கிறானே, அவனுக்கு அது கெட்ட நேரமா? உலகத்துக்கு ஏற்ற மாதிரி, நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து பிரிக்கிறவர் அல்ல. அவர் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள், அவர் படைத்த எல்லா நேரமும் நல்ல நேரம். அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்து.